ஹாய் மட்டை ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் நம்ம பொலிட்டிக்கல் வீடியோஸ் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பொலிட்டிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னப்பா பொலிட்டிக்கல் வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் நடந்துருக்குது. என்னென்னா வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காலனி அப்படின்ற டைட்டில், அதாவது கசட்லேயே அதாவது கவர்மெண்ட் விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து காலனி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துடும். காலனியா அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் குழப்பமாக இருக்கும். இல்லைங்க அண்ணா நகரில் சாந்தி காலனி இருக்குது, அதை எடுத்துருவாங்களா அப்படின்னு. இல்லை, இது அது கிடையாது. சிட்டியை தாண்டி இருக்கவங்களுக்கு, அதாவது சென்னை மாதிரி தான், மற்றபடி வந்து எல்லா ஊர்லேயுமே நியர்பை நம்ம கோயம்புத்தூர் மதுரைலாம் போட்டால் கூட அங்கேயே எல்லாருக்குமே தெரியும், நிறைய இடத்துல அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியலினத்தவர் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை தான் வந்து காலனி அப்படின்னு வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போது அந்த கவர்மெண்ட்லேயே வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஊர் பேரை போட்டு இந்த மாதிரி காலனின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி வில்லேஜ் சைடில். ஸோ அங்கே வந்து அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாந்தி காலனி இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. சரி, இது ஓகே. என்னப்பா இது திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நம்ம முதலமைச்சராக அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வந்து என்கவுண்டர் ஆகிறாரு. திருவேங்கடம் ஒரு பேர். ஸோ அவர் வந்து யாரோட பேரை மறைக்கிறதுக்காக அவர் என்கவுண்டர் நடத்தப்பட்டது. பிகாஸ் என்னென்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை நடந்து இறந்தப்போ வந்து அவரோட உடலில் வந்து துப்பாக்கி தடயங்கள் கிடையாது. அதாவது குண்டு பதிந்து அவர் இறக்கல, கத்தியால் மட்டும்தான் வந்து வெட்டப்பட்டு இருந்தார் அப்படின்றது தான் வந்து தகவல் அரசு தரப்புலேருந்து. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த குற்றவாளிகிட்ட வந்து கத்தியை மட்டும்தான் வந்து கேட்கணும். அதுதான் வந்து இது. நீங்கள் எப்படி சம்மந்தம் இல்லாமல் துப்பாக்கின்னு ஒன்று கேட்டு அவரும் வந்து அதை எடுத்து சுட்ட மாதிரி இது ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்டோரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை பற்றி சொல்லி ஒரு ரீஓப்பன் மாதிரி பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து குற்றவாளிகள் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர்கள் வந்து கோர்ட்டில் வந்து சம்மந்தப்பட்ட இதுக்கு வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றவங்கள பேரை வெளியே சொல்லக்கூடாதுன்னு பயமுறுத்துறதுக்காக இப்படி ஒரு நிகழ்வா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்ப, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்தப்போ வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் அந்த மாதிரியான அவரோட பற்றுள்ளவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடும் கோபத்தில் தான் இருந்தாங்கன்றது அரசு மேலே, தமிழக அரசு மேலே கடும் கோபத்தில் இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பெரிய அதிருப்தி, கோபம் எல்லாமே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட் வரையும் தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்டர் வரையும் ஓப்பன் ஆகிடுச்சா. ஆனால் ஒன்று என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். ஒரு 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன், இந்த காலனி அப்படின்றத வந்து பேர்கள்லாம் மாற்றணும் அப்படின்னு ஒரு பொது மேடையில் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பொது மேடையில் பேசியிருப்பார். ஸோ அதை வந்து உடனே ஒரு மைண்டுக்கு வந்துருக்கும்போது, ஸோ ஒன்றை இப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணணும், அதெல்லாம் வந்து வழக்கமாக திமுக எப்பவுமே வந்து சிறப்பாக செய்வாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயந்தான் அது. இப்படி ஒன்று நடக்கும்போது இந்த வடிவேல் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் உட்காந்து அடிக்க எங்கள் அண்ணன் ஆட இவர் பாட அப்படின்ற மாதிரி இவர் இப்படி சொன்ன உடனே போட்டியில் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து உடனடியாக, அதாவது காங்கிரஸ் தான் வந்து அதிக சீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம திமுக கூட்டணியில், எம்எல்ஏவா அதிக சீட்டுகள் இருக்காங்கன்ட்டு. அதோடய கம்மி சீட்டு வந்து பிசிகா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவர் சப்போர்ட். என்னால் என்ன இருந்தே முடியல. அதாவது நீங்கள் யாராவது ஒரு திமுகவினர், அதாவது திமுக அமைச்சரையோ இல்லை திமுக அரசையோ வந்து யாராவது ஒரு தலைவர் பகிரங்கமாக விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், திமுகலேருந்து அது பதில் குரல் வராது, இல்லை வந்து காங்கிரஸ்லேருந்து வராது, இல்லை வேறு எந்த கட்சி கூட்டணி கட்சியிலலாம் வராது, ஃபஸ்ட்டு விசிகாவிலேருந்து தான் வருது. அதே மாதிரி திமுக சார்பாக இப்போலாம் டிவிலெலாம் வந்து விசிகாவினர் தான், இவர் நம்ம திரு வன்னியரசு அவர்களும் இல்லை இவர் ஆளுநர் ஷானோஸ் அந்த மாதிரி இவங்கள தான் வந்து உட்கார வச்சு திமுக சார்பாக பேச வைக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியல, இது என்ன நடக்க போகுது தெரியல ஃப்யூச்சரில். அது விடுங்க, அவங்க கட்சியோட ஃபீலிங் அது, அவங்க பார்த்துக்கிட்டோம். இப்படி இருக்கும்போது என்னோட ஒரே ஒரு கேள்விங்க, இந்த மாதிரி வந்து காலனின்ற முறை வந்து ஒழிக்கிறது நல்ல விஷயம் தான், அதெல்லாம் வரவேற்கத்தக்கூடாது, அதெல்லாம் வந்து மாற்ற கருத்தே இல்லை. அது வந்து முதல்ல வந்து திமுகவில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம காலனின்ற பகுதி பிரித்து காட்டுறது, அதே மாதிரி வந்து சனாதனம்னா என்னென்னா வர்ணாசிரம் சொல்லுவாங்க, இல்லை வந்து என்ன சொல்கிறது, நீ அதான் இருக்கணும், நான் தான் இருக்கணும், அவ்வளோதான், ஒரே லைனில் சொல்ல போனாது. தொழிலாளி கடைசி வரையும் தொழிலாளி, முதலாளி கடைசி வரையும் முதலாளி, ராஜா தான் என்றைக்கும் பொதுமக்கள், என்றைக்கும் பொதுமக்கள் தான், இந்த மாதிரி முறை தான் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே லைன் சொல்ல போனால். இது எல்லாமே திமுகவில் தான் இருக்குதுங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சில கேள்விகள் கேட்குறேன் பார்த்துக்கோங்க.
திமுக கட்சி தலைமை பொறுப்புகளில் வந்து எத்தனை தலித்துகள் இருக்காங்க? 1. சரி, திமுக மாவட்ட செயலாளர்களில் எத்தனை மாவட்ட செயலாளர் தலித்துகள் இருக்காங்க? சரி, திமுக அமைச்சர்களில் எத்தனை பேர் தலித்துகள் இருக்காங்க? இந்த லிஸ்ட் எடுத்தாலே போதுமே. எங்கே வந்து அந்த காலனி முறை ஃபாலோ செய்யப்படுகிறது, எங்கே வந்து இந்த சனாதன முறை ஃபாலோ செய்யப்படுகிறதுன்னு. சரிங்களா? நேற்று இன்னமும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் நான் பேசியிருப்பேன். அதாவது இதை வந்து பாஜக ஒப்பிட போனோம்னு வச்சுங்களேன், எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். உடனே அதிமுக கேட்காதீங்க, அதிமுகவில் நடந்த கதையை தான் திருடி வந்து இவங்க மாமன்னன் படத்தாங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அந்த மாமன்னன் கதையை வந்து அதிமுகவில் நடந்த சொந்த கதை அது. அவர் கேஸ் போட்டுருக்கலாம் சொல்லப்போனால். ஐயா தனபால் அவர்கள் வந்து கேஸ் போட்டுருக்கணும் நியாயமாக சொல்லப்போனால். சரிங்களா? பட் இவங்க ஏதாவது ஒன்றில் ஒரு முன்னுதாரணமாக காட்டியிருக்காங்களா? கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, உடனே இங்கே பார், அங்கே பார், அவனை பார், இவனை பாருன்னு. ஸோ இப்போது சொல்ல வராங்க. அதாவது என்னத்தை பண்ணுறது, அவங்க தான் கரெக்டாக தான் இருக்காங்க, நாங்கள் தான் எப்போவுமே ஆளுவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு பாவம் ஆதவர்ஜினா அவர்கள் ஓப்பனாக பேசினார் மேடையில். அவரையும் கட்சி விட்டு தூக்கிட்டாங்க விசிகாவினர். சரிங்களா? என்னென்ன அர்த்தம், அவங்க வந்து நாங்கள் தான் எப்போவுமே முதல்வர் பரம்பரையாக இருப்பாங்க, முதல்வர் பரம்பரைன்னு ஆகிட்டாங்க. சரிங்களா? மன்னர் வகையறான்ற மாதிரி முதல்வர் வகையறா அவங்க. மற்றவங்களாம் வந்து நீங்கள் அந்தந்த வகையறா அங்கங்கே தான் இருக்கணும், இங்கெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அவ்வளோதான். ஏற்கனவே வந்து பொது தொகுதி ஆசைப்படலாமான்னு கேட்டவர் தான் வந்து திரு கருணாநிதி கேட்டார்னு சொல்லிட்டு வன்னியர் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க போய் வந்து காலனி ஒழிக்கிறாங்க, சனாதனத்தை ஒழிக்கிறாங்கன்ட்டு விடுங்க. ஸோ இப்போ புரியுதுங்களா என்ன திடீர்னு இப்படி ஒரு டாப்பிக்கை அவர் பண்ணியிருக்காருன்றது? மக்களே நம்ம தான் வந்து தெளிவாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து நிறைய பொய் சொன்னால் நம்மளாம் ஏற்றுக்கிற மக்களாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பொய்யர் நிறைய நம்புகிறோம். அதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சிறுபான்மையின் மக்கள் கூட சரிங்க, அதிகமாக வந்து பொய் திரும்ப சொன்னால் அழகாக ஏற்றுறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு குழந்தைங்கள ஏமாத்துற மாதிரி சிம்பிளாக ஒரு மிட்டாய் கொடுத்து குழந்தைய ஏமாற்றுவாங்களா, அந்த மாதிரி ஏமாத்துற கதையாக இருக்குது. ஸோ இந்த தலித் மக்களும் சரி, சிறுபான்மைய மக்களும் சரி, அதிகமாக ஏமாறக்கூடிய லிஸ்ட்லேயும் இவங்க இருக்காங்கன்றது தான் இந்த வீடியோ பதிவோட கருத்து. நன்றி, வணக்கம்.